ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம கதிர் இருக்காரு. மாதிரி வரையும் சின்ன டிரைவிங் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. கிளம்புனவர் இவர் இங்கே வந்தால் லைசன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, சரிப்பா பத்திரமா கூட்டு போயிட்டு வாப்பா, உன்னை நம்பி தான் அனுப்புறேன்னு வேறு அவங்க அப்பா வார்த்தையை சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் சும்மா விடுவாரா? கதிரை பற்றி தெரியாமல் இவங்க 2 பேரும் ஸ்கெட்ச் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன மாஸ்டர் பிளானா என்கிட்டயேவா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லை, கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கிளாக தான் வரும், அந்த மாதிரி இழுக்கு விடுறாரு. யாரை பார்த்து? அந்த 2 பசங்களையும் பார்த்து. 2 பசங்களோட கேரக்டரும் சரியில்லையேன்ட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. யாருக்கும் ஃபோன் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் வந்துட்டதா போய் சொல்கிறாங்க. இவங்க கூட்டு போகிற டைமில் அதுக்கப்புறம் இவங்க பழம் வாங்குறேன்னு சொல்லிட்டு கீழே போன டைமில் இவங்க ஏதோ பிளான் பண்ண போனாங்க. அந்த டைம் பார்த்து இவங்க கூட நீ போய் தான் உண்மா, எனக்கு போகணுன்னு எண்ணம் இல்லை, இவங்களோட பிஹேவியர் மாறுதுன்னு அந்த கவிதா பொண்ணு சொல்ல, தேவையாம்மா முதல்ல யாரையும் நம்பி போகக்கூடாதுமா, கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சமாவது மூளை இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு அப்படியே கலண்டு ஓடி போய்டு, நான் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டுமான்னு கேட்டவர்கிட்ட எடுங்கண்ணா வண்டியை, வீட்டில் விடுங்கண்ணா வண்டியை அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எதுக்குமா சொல்கிற? என்ன பிரச்சனை பண்ணால் என்ன, நீ சேஃபாக போகிறதுன்னு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே ஒரு பக்கம் இப்படி ஒரு அக்கப்போர் நடக்க, அங்கே வீட்டில் ஒரு அக்கப்போர் நடக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? குழலியை கூட்டு போகிறதுக்கு அவங்க வீட்டுக்கார் வந்திருக்காரு. குழலி நான் போக மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ அப்படின்னுச்சு பாருங்க. கோமதி அம்மா பலார்னு விட்டார பார்க்கணுமே, ஐயோயோ தெரிச்சு பிடிச்சி ஓடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. இந்த ரணகலத்துலேயும் ஒரு கிளுக்கிழப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எனக்கு புடவை வாங்கி கொடுத்து விடுன்னு மீனாட்டா சொல்லிட்டு போகுது. நல்லா வருவாமா நீ அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் நீ என்ன கிளம்புறியா இல்லையாடி, டீச்சருக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு உங்கள் மாமா பார்த்துட்டு இருக்காரு, நீ என்னடி இன்னும் கிளம்பாமல் இருக்குன்னு ஒரு மிரட்டுனது தான். அலண்டு போயிட்டாங்க. இதை பார்த்த மீனாவும் ராஜையும் உசாரையா உசாரு ஓரஞ்சாரம் உசாருங்கிற ரேஞ்சுக்கு பாட்டு பாடிட்டு லுக்கு டெரரா விடுறாங்க. ஓகே.